Hello friends, welcome to Learning Hub. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து ஒரு ஈஸி வேல வந்து பேரலாக அப்படியே லேர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட், இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இன்புட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது பேசிக் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்புட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஃப்ரெஷராக வரவங்க, ஒரு பிகினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட்னா என்னன்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எந்த ப்ரோக்ராம் வேணாலும் எழுத முடியும். இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கில் இதுதான் பார்க்க போகிறோம். இன்புட்னா என்ன, வேரியஸ் டைப் ஆஃப் இன்புட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரியல் லைஃப் நிறைய அப்ளிகேஷன்ஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக், ஜிமெயில் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்களும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. பட் இதுக்கு தான் பண்ணுறோமா, இப்படி தான் ஐடி அப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ரியல் லைஃப்பில் வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கான ஃபஸ்ட் நேம், நமக்கான லாஸ்ட் நேம், நமக்கான ஏஜ், நமக்கான அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு நமக்கான இமெயில் ஐடி, நமக்கான பாஸ்வேர்ட், நமக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படின்னு கொடுப்போம். நமக்கும் வந்து ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜில் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான இன்புட். நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூசர். ஸோ ஒரு யூஸராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த அப்ளிகேஷனில் வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுத்த அந்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அட்ரஸ், ஜெண்டர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்புட். ஸோ ஒரு யூஸரோட எண்ட்லேருந்து பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் as இன்புட். பட் ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேர்ம் வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா டேட்டான்னு சொல்லலாம். ஸோ இன்புட்னு சொன்னாலும் ஒன்று தான், வேல்யூஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், டேட்டான்னு சொன்னாலும் ஒன்று தான். யூசர் இன்புட், யூசர் வேல்யூ, யூசர் டேட்டா எப்படி வேணாலும் நம்ம மீன் பண்ணலாம். இப்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் ஹப் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் 20 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேமெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் கொடுப்பீங்க. நான் வந்து ப்ரைஸ் 200.45 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய டேட்டா நம்மக்கிட்ட வந்து இருக்கும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நேம் அப்படின்றது வந்து இட் கண்டைன்ஸ் ஆல்ஃபபெட்ஸ், இட் கண்டைன்ஸ் ஏபிசிடி. ஏஜ்ன்ற டேட்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நம்பர். ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நம்பர் தான். பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூஸை கொண்டு இருக்குது. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம், பாயிண்ட் வேல்யூஸ் வந்து டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டா வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேட்டகரியில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஆல்ஃபபெட்டை கண்டெயின் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரை கண்டெயின் பண்ணியிருக்கு, நம்பர் கேட்டகரியில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா we can basically say பாயிண்ட் நம்பர் கேட்டகரியில் இருக்குது, பாயிண்ட் இன்க்ளூட் ஆகி வருது. நம்ம டெசிமல்னு சொல்லுவோம் அதை. ஸோ பாயிண்ட் நம்பர் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா ஒரு யூஸராக நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ஒரே கேட்டகரியில் இருக்கிறது கிடையாது, வெவ்வேறு கேட்டகரியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்டகரின்றது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெவ்வேறு டைப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா ஒரே டைப்பில் இருக்கிறது கிடையாது, வெவ்வேறு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூஸராக நமக்கான இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். நம்ம இன்புட்னா என்னென்னா டேட்டா. ஸோ ஒரு யூஸரோடைய டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைப்பில் இருக்க போகிறது கிடையாது,
வெவ்வேறு டைப்பில் இருக்க போகுது. அதனால தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே நீங்கள் முதல்ல ஸ்டெப் எடுத்து உள்ளே வைக்கும்போதே டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்க போகுது. ஸோ அதனால தான் டேட்டா டைப், டேட்டா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னு பேர் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்னா என்னன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து ப்ரைஸு, யூசர்கிட்டேருந்து குவான்டிட்டி டேட்டா வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ப்ரோக்ராமராக அப்படின்னா ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி லாஜிக் எழுதி டோட்டல் காஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிப்பீங்க. இன்னொரு விதமான ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து எனக்கு அவங்களுடைய இன்கம் 1 வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூசருடைய இன்கம் 2 வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் டோட்டல் இன்கம் யூசருக்கு சொல்லணும். ஸோ அப்போ ஒரு யூசராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூசராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking up a computer. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எண்ணில் யூசருக்கான நமக்கான இன்புட் 1 கொடுக்குறோம். இன்புட் 1 தான் வந்து இன்கம் 1 கொடுக்குறோம். ஸோ இது வந்து டேட்டா 1. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இன்கம் 2 அதை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், அது வந்து டேட்டா 2. ஸோ இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய டேட்டா. ஸோ இந்த 2 டேட்டாவை வந்து நீ எனக்கு ஆட் பண்ணி எனக்கு வந்து ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னா என்னுடைய டோட்டல் இன்கம் வந்து நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு செட் ஆஃப் லாஜிக் எழுதணும். செட் ஆஃப் லாஜிக்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி லாஜிக்கை எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட சில சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த சிம்பிள் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா, பேசிக்காக இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா அடிஷன், சப்ராக்ஷன்லாம் படிச்சிருப்போம். அடிஷனுக்காக நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். கால்குலேட்டர்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் 1ஐயும் இன்கம் 2ஐயும் ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் இன்கம்மை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த 2 டேட்டாவை வந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வெளியில் கொடுக்கும், விச் இஸ் நத்திங் பட் டோட்டல் இன்கம். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் இன்கம் 1 ப்ளஸ் இன்கம் 2ன்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் லாஜிக். இன்கம் 1 இன்கம் 2 என்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா, அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்புட். ஸோ ஒரு ப்ரோக்ராம்னா என்னென்ன இருக்கணும்னா இன்புட் இருக்கணும், லாஜிக் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இன்புட், லாஜிக், அவுட்புட் இது மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோடு எழுதி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோடைய நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் காமன் தான். பட் இந்த சிம்பிள்ஸ் பற்றி நம்ம நிறைய படிப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் பேசிக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு டீசர் மாதிரி டச் கொடுத்துருக்கேன். பட் வேரிய சிம்பிள்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்கமிங் டுட்டோரியல்ஸில் பார்ப்போம். கம்மிங் பேக் டு த டாபிக், இது வந்து இன்புட் டாபிக். ஸோ இன்புட்ன்றது என்ன அப்படின்னா டேட்டா. ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுக்குறேன். இன்புட்ன்றது என்னென்னா நம்ம யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா. ஸோ யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில் இருக்க போகிறது கிடையாது, வெவ்வேறு டைப்பில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டைப் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட் டைப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் டைப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சு நம்பர் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டேட்டா டைப் அப்படின்ற அந்த ஒரு பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அதனால தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற டேட்டா டைப்பை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் C#, பைத்தான், PHP இதுதான் இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பேசிக்கான காமன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான டேட்டா கொடுக்கணும், ஒரு ஆல்ஃபபெட் சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் இருக்குது. நம்பரை வந்து டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டைப் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. அதை பற்றி ப்ரீஃபாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் அடுத்தடுத்து வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்கள் ஸோ தட் உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு நம்மளோட சேனலில் சொல்லக்கூடிய வீடியோஸில் வந்து டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து வேலிட் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் ஹப்னா என்னென்னா ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றதுனால ஸோ ஒரு லேர்னிங் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ கீப் ஃபாலோயிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே. நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம்.